Vivo V30 சீரிஸின் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். போக போக அவங்க மரு கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிய ஸ்டார்ட் பண்றாங்க. வேலைனாலயோ அவங்க பாக்குறதுனால லெட்டர் போட்டு என்ன விஷயம் ஏன் பிரிஞ்சோம் என்ன குருவி கதை இதுதானா? சரி சரி. மருவை என்னால காப்பாத்த முடியும் அவங்க சாகல அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் நான் வந்து ஒரு கதை எடுத்து சூப்பர் கலக்குங்க. ஆனா நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க அப்படி ஒரு கதை. அப்படியா? நான் இங்க இருந்து வெளிநாடு போல பின்னாடி போயிட்டேன். முன்னாடினா என்ன பீரியாடிக்கல் கதை? பீரியாடிக்கலா ஹிஸ்டாரிக்கலா ஒரு ஓ மை காட் ஸ்டோரி புடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். சொல்லுங்க. ஒரு நாட்டின் இளவரசன் இளவரசி எல்லா ராஜா கண்டுபிடிக்காது. பீரியாடிக்கல்னா என்னங்க? இளவரசன் இளவரசி கதை தானே இருக்கும். இல்ல வேற ஏதாவது மக்கள் அங்க வாழ்ந்த மக்கள் கதை ஏதாவதா? சரி கேரியா. இப்போ வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் பேர் வந்து டோலு அண்ட் மரு. இந்த சோட்டா பீம் கதையா இல்லையா? சரியா? டோலு அண்ட் மரு. டோலு வந்து டோலு பையனா மரு பையனா? டோலு அதான் டோலு மரு. இதுல எதுங்க பொண்ணு பேரு பையன் பேரு? டோலு வந்து பையன், மரு வந்து பொண்ணு. டோலு வந்து கச்வாஹா அப்படின்ற ஒரு ஊரோட இளவரசன். சொன்னல. ஓகே. இளவரசன் இளவரசி. மரு வந்து பூகல் அப்படின்ற ஒரு ஊரோட இளவரசி. உண்மையிலே நடந்த கதை தானா? உண்மையாவே நடந்த கதை. டோலுவும் மருவும் சின்ன வயசுல இருந்து லவ் பண்றாங்க. லவ் பண்ணி சின்ன வயசுல மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் என்ன நடக்குதுன்னா டோலுவோட அப்பா இறந்துடுறாங்க. அதாவது இளவரசன் ராஜா இறந்துடுறாரு. ராஜா வந்து இறந்துடுறாரு. சோ ராஜ்யத்தை பாத்துக்கிற பொறுப்பு வந்து டோலு மேல வருது. அதனால அவங்க வந்து ராஜ்யத்தை பார்க்க போயிடுறாரு. பொறுமையா அப்படியே டைம் போக 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 அவங்க மரு கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிய ஸ்டார்ட் பண்றாங்க. வேலைனாலயோ அவங்க பாக்குறதுனால அப்பவே எம்பயர் பிரச்சனை. ஓகேவா? அதனால பிரிஞ்சுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சுட்டே வராங்க. இது ரொம்ப பிரேக் ஆகி மரு வந்து அவங்க ஊருக்கே அனுப்பப்படுறாங்க. அவங்களோட சொந்த பூகளுக்கே அவங்க போயிடுறாங்க. போயிட்டதுக்கு அப்புறம் திருப்பி இதே மாதிரி ஒரு அரசியல் பார்த்துட்டே இருக்காரு. அப்போ நிறைய ஒரு இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ்னாலயும் இதனாலயும் அவர் வந்து மல்வாணி அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. மரு வந்து இந்த சைடு ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. எப்படியாவது செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் இல்ல, அவங்க புனித காதல் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து எப்படியாவது டோலுவ லெட்டர் போட்டு என்ன விஷயம் ஏன் பிரிஞ்சோம் என்ன குருவி கதை இதுதானா? சரி சரி. லெட்டர் போட்டு நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க கான்டாக்ட் பண்ண. பட் மல்வாணி செகண்ட் வைஃப் இருக்காங்களா, அவங்க எதையுமே டோலு கிட்ட ரீச் பண்ணவில்லை. கட் பண்ணிட்டாங்க. எல்லா கனெக்ஷனையும் கட் பண்ணிட்டாங்க. இப்போ லாஸ்டா ஒரு அட்டெம்ப்ட் பண்றாங்க மரு. அவங்களோட பர்சனலா ஒரு ஆள் அனுப்பி இந்த மாதிரி நான் வந்து டோலுக்கு டிவோர்ஸ் கொடுத்துடுறேன், என்னோட ராஜ்யத்தை பத்தி என்னோட ஊரை பத்தி எனக்கு ஒண்ணு பேசணும், அதனால எனக்கு கடைசியா ஒரு வாட்டி டோலுவை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு டோலு உடனே அவங்க பூகலுக்கு கிளம்புறாங்க மருவை பாக்குறது. ஆனா மல்வானியும் அவங்களோட சில பேர்லாம் தடுக்கிறாங்க பயங்கரமா. அதெல்லாம் மீறி டோலு வந்து கிளம்பி போறாரு பூகலுக்கு. போய் பார்க்கும்போது அங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் என்ன பிரச்சனைன்னு பேசி கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. ரெண்டு பேரும் திருப்பி சேர்ந்து வாழலான்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. வந்து டோலு வந்து மருவை கூட்டிட்டு திருப்பி ஒரு ஊருக்கு வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்கும் போது ஒண்ணு நடக்குது. என்னன்னா மருவுக்கு வந்து பாம்பு கடிச்சு மரு படுத்துடுறாங்க. படுத்தவங்க டோலு என்ன நினைக்கிறாருன்னா மருவை இறந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லி கிடையாது. அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அவ இறந்துட்டா நானும் சாக போறேன் அப்படின்னு சொல்லி அவரும் சாகிறதுக்கு முடிவெடுத்து அதான் அப்பதான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. வைத்தியர் ஒருத்தர் வராரு. மருவை என்னால காப்பாத்த முடியும் அவங்க சாகல அப்படின்னு சொல்லி ராஜிக்கா போயிட்டு இருக்கேன். அவர் வந்து இந்த வைத்தியர் வந்து மருவை காப்பாத்திடுறாரு. காப்பாத்துறதுக்கு சொல்லுங்க. சிரிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கீங்க மருவை காப்பாத்தினார. மருக்கு சேஃப் தான் மருவை. சரியா? காப்பாத்தி மரு டோலு திருப்பி ஊருக்கு போயிடுறாங்க. கச்வாஹாக்கு வந்து மல்வானி செகண்ட் வைஃப் இருக்காங்கல்ல, அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி அவங்க ஒரு மருவோட இருக்காங்களா?
அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி 3 பேரும் அழகா வாழ ஆரம்பிச்சு. அவ்வளவுதானா? இது என்னது புனிதமான காதல் கதை, குருவி கதை, ரியல் லைஃப்? இது என்ன ரியல் லைஃப் ஸ்டோரியா? அதாவது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, நம்மளால அதை கழட்டி விடுற பார்த்துருக்காரு. அப்படியே இன்னொருத்தர் ஏதோ ஒரு ராஜ்யம் கொடுக்குறாருன்னு செகண்ட் ஒய்ஃபுக்கு அவரை கல்யாணம் பண்றாரு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை போய் மீட் பண்ணி அவங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாரு. இடையில பாம்பு கிடைச்சிருக்கு. அது பாம்பு கிடைச்சிச்சா என்ன கிடைச்சிச்சு? அதுதான் மெயின் மேட்டர். அவரும் சாக போயிருக்காரு. சரியா? ஓ, அந்த டைம்ல வைத்தியர் வந்ததுனால அவர் சாவல. சரி, ஓகே. பீரியாடிக்கல்ன்றதுனால அவங்க எழுதுனதுதான் ஹிஸ்டரி, அதனால அதை நம்ம நம்பிதான் ஆகணும். இது உண்மையான காதல் கதை தான். அதனால வந்துட்டு இந்த டோலு, மோகு, மல்வானி போட்டோ எல்லாம் கேட்காதீங்க. நாங்க வேணா ஏதாவது அனிமேஷன்ல போட்டு கொடுக்குறோம் உங்களுக்கு. ஓகேங்க, சூப்பருங்க. பாத்தீங்களா? நான் எடுத்துட்டு வரேன். நான் வந்து 1600 நடந்த ஒரு ஸ்டோரி எடுத்துட்டு வரேன். இதே மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் கண்டிப்பா. ஓகே, சோ நெக்ஸ்ட் எபிசோட நான் கதை எடுத்துட்டு வரேன்.